வணக்கம். நான் உங்கள் முத்துக்குமாரி. நம்ம சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதில் ஆல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதையும் மறக்காமல் கொடுத்துக்கோங்க. ஸோ தட் நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு ப்ராப்பராக நோட்டிஃபை ஆகும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்த்துட்ருக்கிறது ஃபெப்ரவரி மாதத்துக்கான ஆங்கில மாத ராசி பலன். ஸோ அதில் இப்போ நம்ம பார்க்க போகிற ராசி மிதுனம். ஸோ மூணாவதான ராசி புதனுடைய ராசி, அறிவு கூர்மை அதிகமாக உள்ள ராசி, லாஜிக்கல் திங்கிங் உள்ள ராசி. ஸோ நிறைய நல்ல ப்ளஸ் பாயிண்ட்ஸ் இருக்குது. புதன்னாலே பிளானட் ஆஃப் இன்டலெக்சுவல். ஸோ அறிவு சார்ந்த கிரகம் தான் புதன். ஸோ இந்த ராசியில் பிறந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த ஃபெப்ரவரி மாதம் பொதுவாக எப்படி இருக்குது அதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப ஃபேவரபுளான ஒரு விஷயம் என்னென்னா 11ல் இருக்க குரு மே மாதம் வரைக்கும் தான் இருக்க போகிறாரு. அதுக்கப்புறம் 12க்கு போக போகிறாரு. ஆனால் 12 ஒன்றும் குருக்கு வந்து கெட்ட வீடெல்லாம் கிடையாது. 12ஓட நல்ல விஷயங்களை தான் குரு ஆக்டிவேட் பண்ணி கொடுக்க போகிறாரு. ஸோ இந்த வருஷம் ஃபுல்லுமே மிதுனத்துக்கு ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கக்கூடிய ஒரு கிரகம் வந்து குரு. ஸோ இந்த 11ல் இருக்கக்கூடிய குரு வந்து அந்த ராசிக்கு முக்கியமான 3 இடங்கள் 3, 5, 7 பார்த்து ஆக்டிவேட் பண்ணுறாரு. 3ங்கிறது தைரியம்ங்கிறது ரொம்ப முக்கியம் எந்த சுச்சுவேஷனையும் ஃபேஸ் பண்ண. 5ங்கிறது உங்களுடைய பூர்வீகம், பூர்வ புண்ணியம், குலதெய்வத்தோட அருள், உங்களோட குழந்தைகள். ஸோ இதுவும் ஆக்டிவேட் ஆகுது. அதே மாதிரி 7ஆம் இடம் உங்களோட பார்ட்னர், பிஸ்னஸ் பார்ட்னராக இருக்கட்டும், லைஃப் பார்ட்னராக இருக்கட்டும். ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ஸ்தானங்களை வந்து குரு பார்த்து ஆக்டிவேட் பண்ணுறாரு. இந்த வருஷத்துக்கே இது நல்லது தான். ஸோ இந்த மாதத்துக்கும் நான் இதை கன்சிடர் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி ராசி அதிபதியான புதன் இந்த மாதத்தோட முதல் நாளே, தட் இஸ் 1st ஆஃப் ஃபெப்ரவரியே தனுசுலேருந்து மகரத்துக்கு பயிற்சி ஆகுறாரு. அப்போ என்ன ஆக போகுதுன்னா 8ஆம் இடத்துக்கு போக போகிறாரு. 8ஆம் இடம் அப்படிங்கிறது டீப் ரிலேஷன்ஸை குறிக்கக்கூடிய இடம், டீப் ரிலேஷன்ஷிப்பை குறிக்கக்கூடிய இடம், சீக்ரெட்ஸ் அப்படிங்கிறத சொல்லக்கூடிய இடம் 8ஆம் இடம். ஸோ எந்த அளவுக்கு உங்களோட தனிப்பட்ட விஷயங்களை வெளியில் சொல்லாமல் இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு இந்த மாதம் வந்து உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லான மாதம் தான். வாட் எவர் இட் மேபி, எந்த அளவுக்கு வெளியில் சொல்லாமல் எல்லா விஷயங்களையும் இது அதுன்னு நான் சொல்ல மாட்டேன், முடிஞ்ச அளவுக்கு எதையுமே வெளியில் சொல்லாமல் எந்த அளவுக்கு இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு சக்ஸஸ் ஆக போகிற மாதம் தான் இந்த மாதம். முக்கியமாக ரிலேஷன்ஷிப்ஸ் பற்றி வெளியில் பேசாதீங்க. அதை மட்டும் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதம் சூப்பர் சக்ஸஸ்ஃபுல் மந்த்து தான் உங்களுக்கு. சரி, இப்போ ஒவ்வொரு செக்டராக பார்த்துட்ருக்கோம். முதல்ல பார்க்க போகிறது தொழில் வந்து மிதுனத்துக்கு எப்படி இருக்குது? செவ்வாய் வந்து 8க்கு போக போகிறாரு. 8ல் போய் உச்சமாக போகிறாரு. ஸோ 8ஆம் இடத்துல அவர் உச்சமாகிறது ஒன்றும் தப்பு கிடையாது. 8ஆம் இடத்துல ஒரு கிரகம் ஆட்சியோ உச்சமோ ஆகிட்டா அந்த 8ஆம் வீடே மறைவு ஸ்தானம் இல்லைங்கிற தகுதியை மறைவு ஸ்தானம்ங்கிற தகுதியை இழந்துடும். ஸோ மறைவுத்தன்மை அந்த ஸ்தானத்துக்கு போயிடும். ஏன்னா ஒரு பலமான கிரகம் அந்த இடத்த ஆக்கியபை பண்ணிடுச்சு. ஸோ 8ஆம் இடத்துக்கு போகும்போது நல்லா தான் இருக்குது. இன்ஃபேக்ட் நீங்கள் பார்ட்னர்ஷிப்பில் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா, பொதுவாகவே மிதுனம் கன்னிக்கு பார்ட்னர்ஷிப் நல்லது தான். பார்ட்னர்ஷிப்பில் இதை நான் ஆங்கில புத்தாண்டு ராசி பலன்லேயும் சொல்லியிருப்பேன், இப்போவும் நான் அதை தான் சொல்கிறேன். பார்ட்னர்ஷிப்பில் நீங்கள் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். பட் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும். இந்த பர்சனோட நான் பார்ட்னர்ஷிப் வச்சு பண்ணலாமா, இவ்வளோ நாள் பண்ணிகிட்ருக்கோம், பட் ஆனால் அதில் ஏதோ ஒரு சங்கடம் இருக்குது, அதை நெக்லெக்ட் பண்ணிவிட்டு நாளைக்கு சரியாயிரும் நம்மளே நம்பிட்டு பண்ணக்கூடாது. சங்கடம் இருக்குது, லாபம் இல்லை, பார்ட்னர்ஷிப்பில் அவங்களுக்கும் உங்களுக்குமே ஒத்து வரலைன்னா அங்கே ஏதோ ஒரு இண்டிகேஷன் இருக்குது. ஏன்னா 8ஆம் இடம் ஆக்டிவேட் ஆகிருக்கு பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப் சம்மந்தமாக. அப்போது ஒரு கன்சல்டேஷனை நீங்கள் நிச்சயமாக எடுத்துக்கணும், ஷார்ட்டாக எடுத்துக்கணும். அப்போ தான் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி அப்படிங்கிறது கிடைக்கும். தயவு செஞ்சு லெத்தாஜிக்காக மட்டும் இருக்காதீங்க. லெத்தாஜிக்காக இல்லைனாலே தொழில் ரொம்ப நல்லா இருக்க போகுது. பட் கன்ஃபார்மாக ப்ராஃபிட் அப்படிங்கிறது இந்த இயர்க்கே உண்டு, இந்த மந்த்துக்கும் அபரிவிதமாக உண்டு. அந்த பார்ட்னர்ஷிப்லையுமே நீங்கள் ஸ்லீப்பிங் பார்ட்னர்ஸ் வச்சுருக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ நீங்கள் மட்டுமே ஒரு ஆக்டிவ் பார்ட்னராக இருந்துட்டு பிஸ்னஸை என்டையராக நீங்கள் பார்த்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு மட்டும் இன்னொரு பார்ட்னர் நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா கூட இது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ஃபார் சேயிங் 2 பேருமே இவ்வளோ ரொம்ப நாளாக ஆக்டிவ் பார்ட்னர்ஸாக தான் இருக்கிறீங்கன்னா யாரோ ஒருத்தர் ஸ்லீப்பிங் பார்ட்னராக கன்வெர்ட் ஆகிக்கிறது இந்த வருஷம் இந்த மாதத்துக்கு தொழிலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்ல விஷயம். வருஷத்துக்குமே அது நல்லதுன்னு தான் சொல்லணும். ஏன்னா 12க்கு ஆல்ரெடி அடுத்தது குரு போக போகிறாரு. ஸோ இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் தொழில் சம்மந்தமாக ஞாபகத்தில் மனசில் வச்சுக்கோங்க. சரிங்க, எங்களுக்கு வேலை எப்படி இருக்குது? 10ஆம் இடத்துல ராகு சூப்பராக இருக்குது. வேலையிலலாம் எந்த பிரச்சனையும் இல்லை. ஒர்க்கிங் கேட்டகரியில் உள்ள மிதுன ராசிக்காரங்களுக்கு நல்லா தான் இருக்குது. லே ஆஃப்ஸில் நிறைய போனது வந்து மிதுனம் கடகம் தான், ஐடி லே ஆஃப்ஸில் போனது. பட் ஆனாலும் இந்த இயர் பிகினிங்லேயே வந்து நல்ல ஜாப்ஸ் கிடைக்க போகுது. நியூ ஜாப் தேடிட்டு இருந்தீங்கன்னா கூட கிடைக்கும். ஃபெப்ரவரி 13க்கு மேலே மட்டும் சூரியன் வந்து அதே மீனத்துக்கு வந்துடுவார். ஸோ மீனத்தில் சூரியன் ராகு சேர்க்கை. அப்போ என்ன ஆகும்னா நிறைய ஒர்க் பர்டன் ஏறப்போகுது. ஸோ அடுத்தவங்களோட வேலையை சேர்த்து நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஒரு வேலையை 10 வேலையாக செஞ்சு முடிக்க வேண்டிய சூழ்நிலை வரும். ஆனால் வேலைக்கு எந்த ஆபத்தும் இல்லை, நிம்மதியாக இருப்பீங்க. அப்பா நமக்கு ஒரு வேலை இருக்கே, இதுவே போதும் அப்படிங்கிற ஒரு அனுபவத்தை தான் பாஸ்ட் இயர்ஸ் பாஸ்ட் மந்த்ஸ்லாம் உங்களுக்கு கொடுத்தது. வேலை இருக்குமா போயிடுமாங்கிற இன்செக்யூரிட்டியே மிதுன ராசிக்காரங்க நிறைய வந்துடுச்சு. ஸோ அது வந்து இந்த வருஷம் கண்டிப்பாக இந்த மாதம் கண்டிப்பாக மாறப்போகுது. ஸோ அதில் வந்து எந்த ப்ராப்ளமுமே இல்லை.
ஸோ தொழிலும் வேலையும் நல்லாயிருக்கு. சில விஷயங்கள் இருக்குது, அதை நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். அதை மட்டும் நீங்கள் மாற்றிக்கோங்க. மத்தபடி எந்த ப்ராப்ளமும் இல்லை. சரிங்க. நாங்கள் திருமணத்துக்கு அலைன்ஸ் பார்த்துட்ருக்கோம். எங்களுக்கு எப்படி இருக்குது? 7ஆம் அதிபதி 11. ஸோ 7ங்கிறது திருமணம், 11ங்கிறது டிசையர்ஸ். என்னென்னா ஒரு காம்ப்ரமைசேஷன் அப்படிங்கிறது ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிதுன ராசி வந்து உபயராசி. உபயராசிக்கு 7ஆம் அதிபதி பாதகாதிபதி. பொதுவாக இந்த குரு வந்து உங்களுக்கு பாதகாதிபதி தான். உட்கார்ந்துருக்கிறது 11. மறுமணத்துக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நான் ஏற்கனவே புத்தாண்டு பலனில் சொல்லியிருக்கேன். அதுதான் இப்போவும். ஆனால் 7ல் 11ல் உட்காந்துருக்கு. ஆனால் நாங்கள் ஃபஸ்ட் மேரேஜ் தான் பண்ணியிருக்கோம். ஒரு கமெண்ட் பார்த்தேன், மேம் எனக்கு இன்னும் ஃபஸ்ட் மேரேஜே நடக்கலன்னு. பரவாயில்லைங்க, உங்கள் ராசிலே வந்து செகண்ட் மேரேஜ் பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க. அவங்க நல்லா இருந்துட்டு போட்டுமே. சரி, ஃபஸ்ட் மேரேஜ் உங்களுக்கே வரேனே, உங்களுக்கு என்ன ஆக போகுது அப்படின்னா, 7ஆம் அதிபதி 11ல் இருக்கிறாரு. அப்போ ஆசை, 11ங்கிறது என்னது? டிசையர்ஸ். அப்போது அந்த திருமணம் இப்போ நீங்கள் ஒரு பையனாக இருக்கிறீங்கன்னா உங்கள் மனைவி அழகான மனைவி தான் வேணும், அன்பான துணைவி தான் வேணும்னு இப்படி பாட்டில் வர மாதிரிலாம் கற்பனை நிறைய வரும். இப்படிலாம் இருக்கணும் என் ஒய்ஃப். இது வந்து தப்பே கிடையாது. இது நார்மலாக எல்லா ஹியூமன் பீயிங்க்கும் வரக்கூடிய ஒரு டெண்டன்சி தான். பட் நல்ல சப்போர்ட்டிவான பார்ட்னராக இருக்கிறாங்க, நல்ல ஃபேமிலியிலேருந்து வரக்கூடிய பொண்ணுங்களுமே நல்ல ஃபேமிலியில் உள்ள ஒரு பையன், நல்ல மனுஷன், நல்லா பார்த்துப்பாங்கிற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு அந்த பையன் கொடுக்கும் பட்சத்தில் கொஞ்சம் உங்களோட எதிர்பார்ப்பை குறைச்சிட்டு அந்த அலைன்ஸை ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா இந்த மாதம் நல்லாயிருக்கும். ஸோ இது ஒன்று தான். 11 என்ன பண்ணோன்னா ஆசையும் எக்ஸ்பெக்டேஷன்ஸையும் அதிகமாக தூண்டி விட்டுரும். அப்போ அது இல்லாதப்போ நம்ம ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆயிடுவோம். இந்த ஒரு விஷயத்தை மட்டும் மாற்றிக்கிட்டிங்கன்னா இந்த மாதம் மேரேஜுக்கு வந்து சூப்பர் சக்ஸஸ்ஃபுல் மந்த்து தான். கண்டிப்பாக பண்ணலாம். சரிங்க. எங்கள் குழந்தைங்களுக்கு வந்து நாங்கள் அலைன்ஸ் தேடிட்டு இருக்கோம். ஃபிக்ஸ் ஆகுமா, கல்யாணம் நடக்குமா? ஷார்ட்டாக நடக்கும். என்ன ரீசன்னா 11 உட்காந்துட்டு குரு பார்க்குறது 5ஆம் இடத்தை. 5ஆம் இடம்ங்கிறது உங்கள் குழந்தைகளை குறிக்கக்கூடிய ஸ்தானம். 5ஆம் அதிபதி சுக்ரன் செவ்வாயோடு சேர போகிறாரு. செவ்வாய் 8ல் இருக்காலும் 8ஆம் இடத்தோட அந்த மறைவுத்தன்மையை செவ்வாய் அங்கே உச்சமாகி போக்கிடுறாரு. அப்போ கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு அலைன்ஸ் ஃபிக்ஸ் ஆகுது. ஆனால் உங்கள் இடத்துலேருந்து ரொம்ப தூரம், பொண்ணு வீடு வந்து ரொம்ப தூரம். அந்நியம், சுத்தமாக அந்நியம். அவங்களுக்கும் ஒரு 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 கனெக்டிவ் ரிலேட்டிவ்ஸ் கூட இல்லை. இந்த பொண்ணோட சொந்தக்காரங்க எங்களுக்கும் சொந்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவு கூட ரிலேட்டிவ்ஸ் கிடையாது. என்ன தான் இருந்தாலுமே சுத்தமாக அந்நியத்தில் தொலைதூரத்துலேருந்து பொண்ணு அமையக்கூடிய பிராப்தம் வந்து உங்கள் குழந்தைங்களுக்கு உண்டு. சரிங்க. நாங்கள் சைல்டு பர்த்துக்கு ட்ரை பண்ணுறோம். எப்படி இருக்கும்? ரொம்ப நல்லாயிருக்கும், டவுட்டே இல்லை. குரு பார்க்குறாரு. திருமணமான புதுமண தம்பதினாலும் உடனே கன்சீவ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ரொம்ப வருஷம் ஆச்சு நாங்கள் குழந்தைக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கோனாலும் குருவுடைய பார்வை 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு சைல்டு பர்த்துக்கான பாசிபிலிட்டி இஸ் வெரி வெரி ஹை. ஸோ கண்டிப்பாக திருமணம் ஆனவங்களுக்கும் உடனே கன்சீவ் ஆவீங்க. ரொம்ப நாள் ட்ரை பண்ணுறவங்களுக்கும் கன்சீவ் ஆகிறதுக்கான பிராப்தம் இருக்குது. ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கு சுகமான பிரசவமே நடக்கும். நல்லாயிருக்கு. குரு பார்வை இருக்கிற வரைக்கும் எந்த பிரச்சனையுமே கிடையாது, கவலையப்படாதீங்க. சரி, நாங்கள் ப்ராப்பர்ட்டி வாங்கலான் இருக்கோம். எங்களுக்கு எப்படி இருக்கும்? 4ஆம் அதிபதி புதன் 8ல் இருக்கிறாரு. பரவாயில்ல. அப்போ என்ன ஆகுதுன்னா ஷேர்ஸு, ஸ்பெக்குலேஷன்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நல்ல லாபம் கிடைக்கும். அதே மாதிரி செவ்வாய் பூமிகாரகன். இடம் வாங்கி போடலாம், இடத்துல நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஒரு சிட்டு போட்டு கூட சில பேர் வந்து ஃபுல் அமௌண்ட்டை கையில் வச்சு ஒரு இடம் வாங்க முடியாது. ஆனால் சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்க, குட்டி குட்டியாக சிட் போடுவாங்க, இடத்துக்கே சிட் போடுவாங்க. அந்த மாதிரி சின்ன சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நீங்கள் பண்ணி ரொம்ப ஒரு குறைஞ்ச வேலைக்கு வந்து ஒரு லேண்ட் வாங்கினீங்கனாலும் நாளைக்கு அது உங்களை பெருசாக பெனிஃபிட் பண்ணுறதுக்கான யோகம் இருக்குது. ஸோ மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் ப்ராப்பர்ட்டி லக் இஸ் எக்ஸலண்ட். சரி, 12ஆம் இடம் எப்படி இருக்குது? ஃபாரினர்ஸ் எப்படி இருப்போம்? 8ஆம் இடம் எப்படி இருக்குது? 8ஆம் இடம் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ செவ்வாய் உச்சமாக இருக்கிறதுனால ப்ரொமோஷன், இன்க்ரிமெண்ட்ஸ் ஃபாரினில் இருக்கிறவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பிஸ்னஸ் பீப்புள் நிறைய பேர் வந்து வேலையிலே இருந்தவங்க இப்போ பிஸ்னஸாக கன்வெர்ட் ஆவாங்க. எப்போது? எங்கே? ஃபாரினர்ஸ் அல்லது அதர் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரங்க. நீங்கள் எந்த ஸ்டேட்டாக இருந்தாலும் உங்கள் ஸ்டேட்டை விட்டுட்டு அதர் ஸ்டேட்டில் இருக்கிறீங்கன்னா உங்களோட 12 8ஆம் இடம் ஆக்டிவேட் ஆகிடுச்சுன்னு தான் அர்த்தம். ஸோ அதனால் டெஃபினட்டாக நல்லாயிருக்கு. குருவுமே சப்போர்ட்டிவாக இருக்கிறாரு. ஸோ இந்த மாதத்துக்கு வந்து குருவோட சப்போர்ட்டுங்கிறது வந்து ரொம்ப பெருசு. அதேமாதிரி ஃபினான்ஷியல் அப்லிஃப்ட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப நல்லாயிருக்கு. பொதுவாகவே எல்லா தரப்பினருக்குமே ஃபினான்ஷியல் அப்லிஃப்ட்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப நல்லாயிருக்கு. சரிங்க. ஹெல்த் எப்படி இருக்குது? எல்லாம் சொல்லிட்டீங்க. ஹெல்த் எப்படி இருக்குது? செவ்வாய் போய் உச்சமாகிறாரு இல்லையா? ஹீட்டு, பிளட் ரிலேட்டடான இஷ்யூஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நரம்பையும் நீங்கள் பார்த்துக்கணும். நரம்பு, எலும்பு, ஹீட் அண்டு ஃபயர் சம்மந்தப்பட்ட விஷயம். ஏன்னா சில சமயம் ஏதாவது அடுப்பில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது கூட கை சுட்டுக்க வாய்ப்பு இருக்குது. ஷார்ப்பான கத்தி எதையாவது ஹேண்டில் பண்ணுறக்கும்போது லைட்டாக கட் ஆகிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிளட் கவுண்ட் கம்மி ஆகலாம். இல்லை WBC அல்லது RBC ஏதோட ஒரு கவுண்ட்டு குறையிறது, இல்லை பிளட் மூலமாக ஒரு நோயை கண்டுபிடிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த மாதம் நடக்கும். ஆனால் பயப்பட வேண்டாம். எதுனாலுமே நீங்கள் டாக்டரை பார்த்து கன்சல்டேஷன் எடுத்துக்கோங்க. ஏன்னா என்ன தான் இருந்தாலும் செவ்வாய் வந்து உச்சமாகிறாரு இல்லையா? ஸோ அது வந்து ஒரு நோட் பண்ணக்கூடிய ஒரு விஷயந்தான்.
ஏன்னா 6ஆம் அதிபதி அவ்வளோ தூரம் வலுக்கக்கூடாது. வலுத்தாருனாலே நோயை கொடுக்க போகிறாருன்னு அர்த்தம். இது எல்லாத்துக்கும் பொருந்தணும் இல்லை. சுய ஜாதகத்தில் நல்ல தசாபுத்தி நடக்கிறவங்களுக்கு இது விதிவிலக்கு தான். ஒருவேளை ஃபேவரபுளான தசாபுத்தி நடக்கலை, ஏற்கனவே 6ஆம் அதிபதி அஷ்டமாதிபதியோட தசை நடந்துட்டுருக்குன்னா இந்த மாதம் நீங்கள் எக்ஸ்ட்ரா கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். சரிங்க, நாங்கள் ஸ்டடீஸ் கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கெலாம் எப்படி இருக்குது? நல்லா இருக்குது, நல்லா படிக்க போகிறீங்க. 12ஆம் அதிபதி நல்லா இருக்கிறாரு, சுக்கிரன் நல்லா இருக்கிறாரு. முக்கியமாக ஃபாரின்லேருந்து படிக்கக்கூடிய பசங்க வந்து ரொம்ப நல்லா இருக்க போகிறீங்க. நீங்கள் அப்ராடுக்கு பிஜி பண்ணுறதுக்கு போகிறேன், பிஹெச்டி பண்ண போகிறேன்னா அதுக்கான யூனிவர்சிட்டியில் வந்து அந்த உங்களுக்கான சீட்லாம் கிடைக்கும். என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுனீங்கன்னா அது கிளியர் பண்ணுவீங்க. அதே மாதிரி காம்படேட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ் எழுதக்கூடிய கேண்டிடேட்ஸ்க்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் நீட் கேண்டிடேட்ஸ் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல். ஏன்னா செவ்வாய் வந்து ஆக்சுவலி 6ஆம் இடம் தான் காம்படேட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸை குறிக்கக்கூடிய இடம். அந்த அதிபதி செவ்வாய் வந்து 8க்கு போகிறாரு. ஸோ அதனால் ஒரு மாதிரி மறைமுகமாக சில அப்டேக்கிள்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ எதுலேயுமே கான்ஷியஸாக கவனமாக இருங்க, நல்லா படிங்க. மித்தபடி ஓவராலாக பார்க்கும்போது மிதுனத்துக்கு வந்து இது ரொம்பவே வந்து பாசிட்டிவான ஒரு மாதம் தான். சில விஷயங்கள் வந்து நெகட்டிவ்ஸும் இருக்குது, அதை நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். அதை மட்டும் கேர்ஃபுல்லாக எடுத்துக்கோங்க. ஸோ இவ்வளோ நேரம் நம்ம பார்த்துட்டு இருந்தது ஜஸ்ட் ஜென்ரல் ப்ரெடிக்ஷன்ஸ், கோச்சார பலன்கள் தான் நம்ம பார்த்துருக்கோம். இதெல்லாம் அப்படியே உங்களுக்கு நடக்கணும்னு அவசியம் கிடையாது. இது பொதுவான ஒரு பலன்கள் தான். உங்களோட சுய ஜாதகம் தான், நீங்கள் யார், உங்களோட யூனிக்னஸ் என்ன, நீங்கள் உங்களுடைய கர்மா என்னங்கிறத தெளிவாக சொல்லணும். ஸோ உங்கள் சொந்த ஜாதகத்தை கன்சல்ட் பண்ணி நீங்கள் பலன் பெறணும் அப்படின்னா கீழே கொடுத்துருக்க என்னுடைய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி என்கிட்ட அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு சிம்பிளான வாழ்வியல் பரிகாரங்கள், லைஃப் ஸ்டைல் ரெமெடிஸ் தான் சொல்லுவேன். அதுக்கு நீங்கள் செலவு கூட பண்ண வேண்டாம், நோ காஸ்ட் ரெமெடிஸ்னு கூட நம்ம சொல்லிக்கலாம். ஸோ அதை பண்ணி நிறைய பேர் நல்லா இருக்கிறாங்க, நிறைய பாசிட்டிவ் ரிவ்யூஸ், நல்ல ஒரு வரவேற்பு எனக்குமே நீங்கள் இந்த சேனல்லே கொடுத்தீங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து எல்லாருக்குமே ரீச் ஆகணும், நீங்களும் நிறைய பெனிஃபிட் ஆகணும்னு நான் வேண்டிக்கிறேன். ஸோ ஆல் த வெரி பெஸ்ட் மிதுனம். நன்றி, வணக்கம்.